லூக்கா 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே இருந்து நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே எழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி இராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், மரியாளும் யோசேப்பும் சத்திரத்திலே தங்க இடம் இல்லாமல், சத்திரம் என்று சொன்னால் இடம் இல்லாதவர்களுக்கு சத்திரத்திலே இடம் உண்டு. ஆனால் அந்த சத்திரத்துல கூட எங்களுடைய தேவனாகிய இரட்சகர் பிறக்கிறதுக்கு இடம் இல்லையா. அன்றாலும் அவர்கள் அந்த மாட்டு தொழுவத்திலே அவர்களை பெற்றெடுத்தார். கர்த்தருடைய தூதன் யார் மத்தியிலே இந்த செய்தியை போய் சொல்லுகிறான்? ராஜாக்களிடம் போய் சொல்லுகிறானா? இல்லை. மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்களிடத்திலே போய் இந்த நற்செய்தியை சொல்லுகிறான். பயப்படாதிருங்கள். அவன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். எல்லா ஜனத்துக்கும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவர் பிறக்கவில்லை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் நற்செய்தியை கொடுக்கிறார். எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாவதாக. இந்த காலகட்டத்துல எத்தனை பேர் இந்த சந்தோஷத்தை ருசிக்கிறார்கள்? பரலோகத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு இந்த பூலோகத்துக்கு வருகிறார். எங்களை எல்லாருக்கும் ஒரு நற்செய்தியை தருகிறார். எங்களை எல்லாருக்கும் அவர் சந்தோஷத்தை தருகிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலிருந்து பிறந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே தனிமையிலே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள். எனக்கு இப்பொழுது 39 வயசு. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எங்களுடைய நண்பர்களுடனோ இல்லாட்டிக்கு நாங்கள் எங்களுடைய சகோதரர்களுடனோ இல்லாட்டிக்கு என்னுடைய தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் முன்பாக நான் அவர்களுடன் நிற்பேன். ஆனா இது லாக்டவுன் காலம். இந்த லாக்டவுன் காலத்துல நாங்க நிறையவே நான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளேன். எனக்கு கணவன் இருக்கு, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு. என்றாலும் இந்த தனிமையில கூட இந்த தேவனுடைய பிறப்பை பற்றி சிந்திக்கைக்குள்ள அது எனக்கு ஒரு மகா பெரிய சலாக்கியமாக இருக்கிறது. அது எனக்கு ஒரு மகா பெரிய நற்செய்தியாக இருக்கிறது. இந்த காலகட்டத்துல நாங்க வாசிக்கிற நியூஸ்ல எத்தனையோ பேர் தங்களுடைய உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நற்செய்திய ருசி பார்க்காமலே அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கின்றேன்.
அவருடைய பிறப்பை நினைத்து நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணும் பொழுது அது எங்களுக்கு மகா பெரிய சலாக்கியமாக இருக்கிறது. தேவன் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து இந்த பிறந்த நாட்களிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஒருவருக்கொருவர் நாங்கள் நல்ல விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை நாங்கள் கிஃப்ட் பண்ணுகிறோம். ஆனா எங்களுடைய உள்ளான ஆத்மாவுக்கு தேவையானது என்ன? எங்களுக்கு வந்து தேவனுடைய சமாதானம் எங்களுடைய ஆத்மாவுக்கு தேவை. எங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன தேவை? அவருடைய சமாதானம் தான் எங்களுக்கு தேவை. அந்த சமாதானம் எங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுதோ நாங்கள் இந்த வீட்டிலேயே நாங்கள் தனிமையிலே நாங்கள் இருந்தால் கூட எங்களுக்கு இந்த உலகத்தார் கொடுக்கிற கிஃப்ட் கூட அது எங்களுக்கு பெரிதாக இருக்காது. ஆமேன். அந்த உலகத்தார் தருகிற கிஃப்ட் கூட அது எங்களுக்கு பெரிதாக இருக்காது. இப்படியான காலகட்டங்களிலே நாங்கள் இந்த இணையத்திலே இருந்து நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து நாங்கள் தேவன் எங்களுக்கு பலத்தை தருகிற இந்த வார்த்தைகள், இந்த சுவிசேஷத்தின் இந்த நற்செய்தியின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கிற சமாதானத்தை நாங்கள் பகிரும் பொழுது அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. ஆமீன். இந்த இடத்திலே வந்து என்னால வந்து உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து ஒரு கிஃப்டை வாங்கி உங்கள் மத்தியிலே என்னால பரிமாற முடியாது. ஆனால் இந்த தேவனுடைய இந்த வார்த்தை, அவர் பிறந்த இந்த நற்செய்தியின் மூலம் கிடைக்கிற இந்த சமாதானத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது எனக்குள்ளே அது ஒரு பெரிய சமாதானமாக இருக்கிறது. அந்த சமாதானம் இந்த நேரத்திலே உங்களே நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவர். வானத்திலே இருந்து அவர் தேவ தூதர்களோடு இறங்கி மந்தை மேய்க்கிறவர்கள் ஊடாக இந்த நற்செய்தியை சொல்லுகிறார். நீங்க பயப்படக்கூடாது, இது உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்று சொன்ன கையோடே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உடனடியாக அந்த பாலகனை தேடி போகிறார்கள் இந்த நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. காணுமா தயம்மா? இல்ல இன்னும் சொல்ல வேணுமா? 20 நிமிஷம் எடுக்கலாம் அம்மா. 7 நிமிஷம் தான் போயிருக்கு. ஓகே. அப்படியே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கீழே ஒன்பதாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இதிலே நாங்க பார்க்கிறோம், அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இவ்வளவு நன்றான வசனங்கள் என்று பாருங்கள். மந்தை மேய்க்கிறவர்களிடத்திலே யாருமே நெருங்கி போக மாட்டார்கள். இந்த நாட்களிலே அவர்களை வந்து ஒரு பெரிதான ஒரு இதென்று சொல்லி யாருமே பொருட்டாக எடுக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய தேவதூதன் யாரை நோக்கி அவன் பார்க்கிறான்? அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தேவதூதர்கள் மந்தை மேய்க்கிறவர்களிடத்தில் போய் இந்த நற்செய்தியை சொல்லுவார்கள் என்று சொல்லி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். ஆமேன். இது ஒரு நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 12வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். 13வது வசனம், அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும்
மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த 14வது வசனத்தை என்ன முறைக்காக நான் வாசிக்கின்றேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், அதாவது சிங்காசனத்திலே இருக்கிற எங்களுடைய பரமபிதா அவருடைய மகிமை பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எவ்வளவு நன்றான வார்த்தைகள்! அதாவது உன்னதத்திலே இருக்கிற மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கி அதாவது பூமியில் என்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த இடத்திலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். அவர் எங்கள் மீது பிரியம் வைத்தபடியினாலே அவரே நமக்கு பாலகனாக பிறந்திருக்கிறார். அது ஒரு நற்செய்தி எங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, ஆமென், அந்த தேவதூதர்கள் எங்க இருந்து வந்தார்களாம்? அவர்கள் பரலோகத்தில இருந்து இந்த பூமிக்கு வந்தார்கள். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்கள். அப்ப இந்த நாட்களிலே நீங்களும் நானும் எவ்வளவு சலாக்கியம் பண்ணி இருக்கிறோம். இந்த தேவ வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அவ்வளவு விதமாக எங்களிலே அன்பு வைத்திருக்கின்றார். நாங்க வீட்டுலதான் இருக்கிறோம், நாங்க சபையில இருக்கையில. என்றாலும் தேவ தூதர்கள் இந்த செய்தியை எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். நாங்கள் இருக்கிற இடத்திலே அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்து இந்த தேவ செய்தியை அவர்கள் எங்களுக்கு தருகிறார்கள். ஆமென். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி 16வது வசனம், அவர்கள் தீவிரமாய் வந்தார்களாம். மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அவர்கள் அந்த இடத்துல யாரை பார்க்கிறார்கள்? மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். தேவதூதர்கள் அவர்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் இந்த இடத்திலே பிரசித்தம் பண்ணினார்கள். 18 மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதுவும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை மேய்ப்பர்கள் கொண்டு வந்தார்களா? மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் இறங்கி வந்து, உங்களுக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், உங்கள் மத்தியிலே சமாதானம், இப்படி ஒரு வார்த்தையை அவர்கள் மேய்ப்பர்களாலே சொல்லப்பட்டதை கேட்டு அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். 19வது வசனம், மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், மரியாள் கூட மறந்திருக்கலாம். அவள் கர்ப்பவதி ஆகிறதுக்கு முன்பாகவே தேவதூதன் இறங்கி வந்து அவளிடத்திலே சொல்லுகிறான், நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவாய், உலக இரட்சகரை நீதான் பெற்றெடுப்பாய் என்று சொல்லி இந்த பிள்ளையை பெற்ற கையுடனே அவள் மறந்திருப்பாள். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் சொன்னபடியினாலே அவள் திருப்பவும் என்ன நினைக்கிறாள்? தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சலாக்கியம் கிடைத்திருக்கும்? ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் ஆவிக்குள்ளாக நாங்கள் நிரப்பப்படும் பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் சுமக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நாங்கள் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியவதியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா.